என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறாங்க. ஸோ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் இஜெட் வந்து நாட் அனலிட்டிக்கல். அப்ப இதே தான் நம்மள வந்து சிங்குலர் பாயிண்டோட டெஃபினிஷன். அப்ப சிங்குலர் பாயிண்டோட டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் அடிஷனல் கண்டிஷன் என்னவா இருக்க போகுது? அந்த நெய்பர்ஹுட்ல இது மட்டும் தான் சிங்குலர் பாயிண்டா இருக்கணும். வேற யாரும் சிங்குலர் பாயிண்டா இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு மீனிங் என்னன்னா, ஒரு பெரிய வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, இஜெட் நாட்ங்கிறது இஸ் a சிங்குலர் பாயிண்ட். இஜெட் நாட்ங்கிறது சிங்குலர் பாயிண்ட். அப்ப இத சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இத சுத்தி இருக்கிற சம் பாயிண்ட்ஸ். அப்ப இதுக்கு சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாது? சிங்குலர் பாயிண்டா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இது சுத்தி. அதான் நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட்னா தெரியும். ஆல்ரெடி நெய்பர்ஹுட்டோட டெஃபினிஷன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னொரு சொல்றேன். தேர் எக்ஸிஸ்ட் சம் சென்டர் பாயிண்ட். மேபி z1. அப்போ மாடுலஸ் ஆஃப் z0 மைனஸ் z1 இஸ் நெய்பர்ஹுட்ல இஸ் ஈக்குவல் டு r. அப்படின்னா இது ஒரு சர்க்கிள் மாதிரி பட் ஸ்மால் ரேடியஸ். இது வந்து டெல்டா நோட் பண்ணுவாங்க. டெல்டா நோட் பண்ண ஸ்மால் ரேடியஸ். டெல்டா இஸ் கிரேட்டர் than 0. ஸோ அப்படின்னு இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ நெய்பர்ஹுட். அதாவது z0 சுற்றி ஒரு ஸ்மாலாக ஒரு நெய்பர்ஹுட் போட்டுட்டிங்கன்னா அதில் நிறைய இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் இருக்கிற எதுவுமே வந்து என்னவா இருக்கக்கூடாதுங்கிறாங்க? சிங்குலர் பாயிண்டாக இருக்கக்கூடாது. அப்போ z0 தவிர மற்ற யாருமே அந்த நெய்பர்ஹுட்ல சிங்குலர் பாயிண்டா இல்லைன்னா தட் இஸ் கால்ட் ஏ ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். அப்போ ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இருக்கும். எதில்? அந்த நெய்பர்ஹுட்ல. தட் இஸ் கால்ட் ஏ ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். ஸோ ஃபார் த சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு சம் இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை இஜெட் பிளஸ் 3 இன்ட்டு இஜெட் மைனஸ் 3 அண்ட் சம் சர்க்கிள் சி சச் தட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 1.5 ஈக்குவல் டு 1.5. அப்போ இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது நல்லா பார்த்துங்க. இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுறீங்க. அப்போ என்னது 1.5ன்னு தெரியும். சென்டர் வந்து 2,0. அப்போ 2,0 இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து 1.5னா இங்கே 3.5 வரும். இங்கே ஆல்சோ இது 1, இது 0. அப்போ 1னா இங்கே 0.5 வரைக்கும் வருமா? 1.5னா 0.5 வரைக்கும் வரும். இங்கே வந்து 0.5ன்னு வச்சுக்கோங்க. இது 0. அப்போ ரேடியஸ் இதை வச்சுட்டு நீங்கள் 0.5 3.5 டச் ஆகிட்டு போகிற மாதிரி வரும் சர்க்கிள். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே இஜெட் ஈக்குவல் டு வேல்யூ என்ன வரும்? இஜெட் ஈக்குவல் டு 3ங்கிற பாயிண்ட் வரும். இங்கே இஜெட் ஈக்குவல் டு என்ன பாயிண்ட் வரும்? இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 3ங்கிற வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 3 இங்கே இருக்குது. இது அவுட் சைடு த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ சிங்குலர் ஃபங்க்ஷன். அப்போ இஜெட் இந்த சர்க்கிளில் பாருங்கள். இந்த சர்க்கிளில் எந்த பாயிண்ட் மட்டும் வருது? ஒன்லி இஜெட் ஈக்குவல் டு 3ங்கிற பாயிண்ட். அப்போ இது 3.5னா இது வந்து 3. அப்போ இந்த 3ங்கிற பாயிண்ட் மட்டும் தான் நம்மள வந்து சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் எந்த ரேடியஸ் வச்சு போட்டாலும் இந்த க்ளோஸ்டு ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து வேற எதுவுமே உங்களுக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட் இருக்காது. வேற எந்த பாயிண்ட்டுமே சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு சிங்குலர் பாயிண்ட் என்ன அவுட் சைடு த சர்க்கிள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இஜெட் ஈக்குவல் டு 3 மட்டும் இன்சைட் சர்க்கிள் இருக்குது. அதுதான் வந்து ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ங்கிறாங்க. யூ டேக்கிங் எனி நெய்பர்ஹுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் corresponding the 3, then there is no point in corresponding neighborhood is a singular point. That singular point is called a isolated singular point. So this is a very important one. Isolated singular point na தனியா இருக்க போறாங்க. நான் ஐசோலேஷன் ஆப்போசிட் கேஸ். அப்போ நெய்பர்ஹுட் எடுக்கிறீங்க. நெய்பர்ஹுட் எடுக்கும்போது என்ன ஆகும்? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம். சப்போஸ் ஐ வில் டேக்கிங் z divided by z minus 1 z minus 2 modulus of z equal to 4. ஸோ அப்படின்னு எடுத்துக்கிங்க. இந்த சர்க்கிளில் பாருங்கள் எத்தனை உங்களுக்கு சிங்குலாரிட்டி வருதுங்க. இது 4ங்கிற ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? இது 4, இது -4. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு ரியல் லைன் ட்ரா பண்ணுறீங்க. இது 0னா இது 1, இது 2. மேபி ஏதோ ஒரு ரேடியஸ் எடுக்கும்போது 2 சிங்குலர் பாயிண்ட் உள்ளே இருக்குது பாருங்க. 1 and 2 சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த க்ளோஸ்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. அப்போ மேபி நெய்பர்ஹுட் ரேடியஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அந்த 1 மேபி இன்க்ளூட் ஆகலாம். நியர்பை 1 தான் இருக்குது. 2க்கு நியர்பை தான் இருக்குது. மேபி அந்த 1 இருக்கலாம். அந்த ரேடியஸ் தகுந்த மாதிரி மாறும். சரி, ஓகே. அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். அது பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட் வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். அப்போ இன்சைட் சர்க்கிளா அவுட் சைட் சர்க்கிளா? 2 சிங்குலர் பாயிண்டோட கேஸ். ஒரு பாயிண்ட் ரெண்டுமே இன்சைட் சர்க்கிளாக இருந்தால் நான் ஐசோலேட்டட். ஒன்று இன்சைடு ஒன்று அவுட் சைடாக இருந்தால் இஸ் கால்ட் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். இது